பிறகு ஓய்வு பெற வேண்டும். பணிவு, சுய கட்டுப்பாடு, பொறுமை, விழிப்புணர்வு மற்றும் படிப்புக்கான அர்ப்பணிப்பு ஆகியவை ஒரு பிரம்மச்சாரி வெற்றி பெற இன்றியமையாத குணங்கள் என்று அவர் கூறினார். யயாதி பேசுகையில் அவர் பண்டைய உபனிஷத்துகளை நினைவு கூர்ந்தார். ஒரு கிறிஸ்தா அவர் தொடர்ந்தார். நேர்மையான வழிகளில் செல்வத்தை பெற வேண்டும், தியாகங்களை செய்ய வேண்டும். அவர் எப்போதும் தொண்டு செய்ய வேண்டும். தனது வீட்டிற்கு வரும் அனைவருக்கும் விருந்தம்பல் வழங்க வேண்டும். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் எதையும் பயன்படுத்தக்கூடாது. யயாதியின் வார்த்தைகள் பண்டைய ஞானத்தின் மீது ஆழ்ந்த மரியாதை கொண்டிருந்த அஸ்தகனின் அடுத்த கேள்வியை கேட்பதற்கு முன்பு அவர் ஒரு கணம் நிறுத்தினார். ஒரு முடியை பற்றி என்ன, எத்தனை வகைகள் உள்ளன? யயாதி தேண்டே புன்னகைத்தார். ஒரு முனி என்பது காடுகளில் வசிப்பவர். ஆனால் அருகில் ஒரு மக்கள் வசிக்கும் இடம் உள்ளது, அல்லது நேர்மாறாக ஒரு கிராமத்தில் வசிக்கும் ஒருவர். ஆனால் காடுகள் அருகில் உள்ள முனியாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை பற்றி மேலும் தெளிவுபடுத்த அஸ்தகன் வலியுறுத்தினார். யயாதி முன்னோக்கி சாய்ந்தார். அவரது கண்கள் உற்சாகத்துடன் பிரகாசிக்கின்றன. ஒரு முனி என்பது உலக பொருட்களிலிருந்து விலகி காடுகளில் வசிப்பவர். அவர் பொருள் வசதிகளை தேடாவிட்டாலும் அவர் தனது துறவி சக்தியின் மூலம் அவற்றை பெற முடியும். அவர் ஒரு கிராமத்தில் வாழலாம், இருப்பினும் குடும்பம், பிறப்பு அல்லது கற்றல் ஆகியவற்றுடன் இணைக்கப்படாத ஒரு துறவியின் வாழ்க்கையை வாழலாம். யயாதியின் வார்த்தைகள் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளின் தெளிவான படங்களை வரைந்தன. ஒவ்வொன்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு அதன் சொந்த தனித்துவமான பாதையை கொண்டுள்ளன. மௌனத்தின் சபதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களின் உணர்வுகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்துபவர் வெற்றியை அடைகிறார் என்று அவர் கூறினார். அவர்கள் எளிய உணவில் வாழ்கிறார்கள், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தவிர்க்கிறார்கள், தூய்மையான இதயத்தை வளர்த்து கொள்கிறார்கள், சிக்கனத்தால் சோர்வடைந்து சதை, மட்டை மற்றும் இரத்தத்தில் குறைக்கப்படுகிறார்கள். அத்தகைய தனிநபர் இந்த உலகத்தை மட்டுமல்ல, மிக உயர்ந்த சாம்ராஜ்யத்தையும் வெல்லுகிறார். யயாதி பேசுகையில் அவரது வார்த்தைகள் சுற்றியுள்ள காற்றுடன் கலந்து தங்கள் சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்வது தோன்றியது. ஒரு முனி யோகா தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது மகிழ்ச்சி மற்றும் துயரம், மரியாதை மற்றும் அவமதிப்பு ஆகியவற்றில் அலட்சியமாக இருக்கும்போது அவர்கள் உலகத்தை விட்டு வெளியேறி பிரமாவுடல் ஒற்றுமைக்குள் நுழைகிறார்கள். ஞானிகள் மற்றும் மன்னர்களின் கூட்டத்தின் மீது சூரியன் மாய்ந்து கொண்டிருந்தது. அவர்களின் முகங்களில் ஒரு சூடான ஆரஞ்சு பிரகாசத்தை செலுத்தியது. ஆர்வமுள்ள மனது மற்றும் கூர்மையான கேள்விகளை கொண்ட ராஜாவான அஸ்தகன் யயாதியின் ஆலோசனையை நாடினார். வானத்திலிருந்து விழுந்த ஒரு மனிதர், ஆனால் இன்னும் மிகுந்த ஞானம் கொண்டவர் அஸ்தகன் யயாதியிடம் பிராமணனுடல் ஒற்றுமைக்கான பாதையை பற்றி கேட்டான். இது அனைத்து இருப்புக்கும் அடித்தளமாக இருக்கும் இறுதி யதார்த்தம். யயாதி பதிலளித்தார். வேதங்களை பற்றிய அறிவை பெற்றவர்கள் மற்றும் உலகின் மாயை இயல்பை உணர்ந்தார்கள் இந்த நிலையை உடனடியாக அடைய முடியும். இருப்பினும் யோகா தியானத்தில் தங்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த புரிதலை அடைய அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் முதலில் உலக குணங்களுடனான தங்கள் பிணைப்பை விட்டுவிட வேண்டும். யயாதியின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட அஸ்தகன் தனது சொந்த கதையை பற்றி அவரிடம் கேட்டான். யயாதி தனது ஆன்மீக தகுதிகள் இழக்கப்பட்டதால் தான் சொர்க்கத்திலிருந்து விழுந்துவிட்டதாகவும், ஆனால் அவர்களுக்கு முன் கூடியிருந்தவர்களைப் போன்ற புத்திசாலிகள் மற்றும் நல்லொழுக்கமுள்ள மனிதர்களின் மத்தியில் அவர் விழுவார் என்றும் விளக்கினார். யயாதியில் அவலநிலைக்கு இரக்கம் கொண்ட அஸ்தகன் யோகா சிக்கனங்களின் மூலம் பெறப்பட்ட தனது சொந்த திரட்டப்பட்ட மரதகுதிகள் அனைத்தையும் அவருக்கு கொடுக்க முன்வந்தார். அதற்கு ஈடாக அவரை நரகத்தில் விழுவதிலிருந்து காப்பாற்றினார். எவ்வாறாயினும் யயாதி இந்த வாய்ப்பை மறுத்தார். தர்மத்தின் விதிகளை மேற்கோள் காட்டி ஒரு மன்னர் மற்றொரு ராஜாவின் ஆன்மீக தகுதிகளின் பரிசுகளை ஏற்றுக்கொள்வதை தடை செய்கிறார். தனது உண்மையான இயல்பை உணர்ந்த ஒரு பிராமணர் மட்டுமே அத்தகைய பரிசுகளை ஏற்க முடியும் என்றும் அவர் ஏற்கனவே தனது செல்வம் அனைத்தையும் தகுதியான திருநர்களுக்கு வழங்கியதாகவும் விளக்கினார். யயாதி தனது தலைவிதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது போலவே ஒரு உன்னதமான இதயமுள்ள இளம் மன்னரான பிரததனா யயாதிக்கு தனது சொந்த திரட்டப்பட்ட அனைத்து தகுதிகளையும் வழங்க முன்வந்தார். அவருக்கு முன் அஸ்தகத்தைப் போலவே பிரததனாவும் வீழ்ந்த மன்னர் மீது இரக்கம் கொண்டு
அவரை துன்பத்திலிருந்து காப்பாற்ற விரும்பினார். எவ்வாறாயினும் யயாதியும் இந்த வாய்ப்பை மறுத்தார். துன்ப காலங்களில் ஒருவரில் ஆன்மீக ஒருமைப்பாட்டை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை மேற்கோள் காட்டினார். பேரழிவை எதிர்கொள்ளும்போது கூட ஒரு ராஜா எப்போதும் நல்லொழுக்கத்தின் பாதையில் நடக்க முயற்சிக்க வேண்டும் என்றும், மற்றவர்களிடமிருந்து பரிசுகளை ஏற்றுக்கொள்வது அவரது சொந்த தார்மீக தன்மையை சமரசம் செய்யும் என்றும் அவர் விளக்கினார். சூரியன் அடிவாரத்திற்கு கீழே மூழ்கி கூட்டத்தை ஒரு மென்மையான அன்பி ஒளியில் செலுத்திய போது மற்றொரு ஞானியான வாசுமத் யயாதியை உரையாற்ற பேசினார். அவரது வார்த்தைகள் நிகழ்வுகளின் போக்கை மாற்றிருந்தன. ஆனால் இப்போதைக்கு அஷ்டபிரதனார் மற்றும் வீழ்ந்த மன்னர் யயாதிக்கு இடையிலான சிக்கலான மற்றும் நுணுக்கமான விவாதத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. கடவுள்களில் சாம்ராஜ்யத்தில் ஓசாசுவாவின் உன்னதமான மகனான வசுவத் ஞானத்தை தேடி யயாதி மன்னர் முன் நின்றார். நான் ஒரு தாழ்மையான ஆன்மா மட்டுமே என்று வாசுமத் கூறினார். நான் பெரிய ராஜாவை கேட்கிறேன். நான் சொர்க்கத்தில் அனுபவிக்க உலகங்கள் உள்ளளவா? அல்லது நல்லொழுக்க செயல்களுக்கு வெகுமதியாக வானம் இருக்கிற யயாதியின் கண்கள் அறிவால் மின்னின. அவர் பதிலளித்தார். வாசுமதியே, வானத்தில் மின்னலைப் போல பிரகாசிக்கும் எண்ணற்ற பகுதிகள் உங்களுக்கு உள்ளன. உலகங்களின் எண்ணிக்கை நட்சத்திரங்களைப் போலவே எல்லையற்றது. வாசுமதியின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. ஆனால் அவரது இதயம் விரைவில் தாராள மனப்பான்மையால் நிரம்பியது. பெரிய ராஜாவே, நான் இந்த உலகங்களை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று அவர் கூறினார். அவை அனுபவிக்க உன்னுடையதாக இருக்கட்டும். ஏனென்றால் நான் அவற்றில் ஒருபோதும் காலடி வைக்க மாட்டேன். அக்கரைய தயவை கண்டு யயாதியின் கண்கள் ஆச்சரியமடைந்தன. அவர் பரிசை ஏற்க மறுத்தார். வாசுமத்தே, நான் உங்கள் தாராள மனப்பான்மையை கேட்கவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் சொல்லுங்கள், என்னை போன்ற ஒரு மன்னர் இந்த உலகங்களை எவ்வாறு வாங்க முடியும்? வாசுமத் புன்னகைத்து மற்றொரு விருப்பத்தை வழங்கினார். அவற்றை வாங்குவது முறையற்றது என்று கருதப்பட்டால் அவற்றை என்னிடமிருந்து பரிசாக எடுத்துக்கொள்ளுங்கள். அத்தகைய பரிசை ஏற்றுக்கொள்வதன் நியாயத்தை எடை போட்டு யயாதி இந்த ஆலோசனையை சிந்தித்தார். உசினாராவின் மகன் சிரி அடுத்ததாக அவரை அணுகி பரலோக ராஜ்யங்களை அடைவதற்கான தனது சொந்த வாய்ப்புகளை பற்றி விசாரித்தார். சிவியின் நல்லொழுக்கங்கள் ஒப்பிட முடியாதவை என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களில் அவர் ஏற்கனவே தனது சரியான இடத்தை கோரியதாகவும் யயாதி பதிலளித்தார். வாசுமத் சிவி மற்றும் பலர் தங்கள் பரிசுகளை தொடர்ந்து வழங்கியதால் யயாதி மன்னர் ஒவ்வொருவரையும் நிராகரித்தார். தனது சொந்த தகுதியை பெறுவதற்கான விருப்பத்தை மேற்கோள் காட்டினார். அரிஸ்டவின் மகள் அஸ்டகல் அவர்களுக்கு முன்னால் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 5 தங்கக்காரர்களை பற்றி கேட்டார். அவர்கள் சொர்க்கத்தின் வாயில்களை அடைய அவற்றில் சவாரி செய்ய முடியுமா என்று விசாரித்தார். யயாதி கருணையுடன் புன்னகைத்து, அந்த கார்கள் உங்களை நித்திய பேரின்ப மண்டலங்களுக்கு அழைத்து செல்லும் என்று கூறினார். ஆனால் அவற்றை தனக்காக எடுத்து செல்வதற்கு பதிலாக அவர் தனது தோழர்கள் அனைவரையும் சொர்க்கத்திற்கு ஒரு பயணத்தில் தன்னுடன் சேர அழைத்தார். அவர்கள் ஒன்றாக தள்ள கார்களை வானத்திற்குள் சவாரி செய்தனர். அவர்களில் நல்லொழுக்கங்கள் பிரபஞ்சத்தை ஒரு வானக் காட்சி போல உலக செய்கின்றன. அவர்கள் ஏறும் போது யயாதியின் கடந்த காலத்தை பற்றி இன்னும் ஆர்வமாக இருந்த அசகல் பூமியில் அவரது தோட்டம் மற்றும் செயல்கள் குறித்து கேட்டான். பிராமணர்களுக்கு செல்வத்தையும் குதிரைகளையும் கொடுத்து அவர்களின் போற்றுதலை பெற்ற பூமியின் இறைவன் நவயனின் மகன் யயாதி தான் என்று யயாதி மன்னர் வெளிப்படுத்தினார். அவரது சத்தியமும் நல்லொழுக்கமும் அவரை கடவுள்கள் மற்றும் மனிதர்களிடையே ஒரு அன்பான நபராக மாற்றியது. எப்படி என்று அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் சொர்க்கத்தின் வாயில்களை நெருங்கிய போது மன்னர் யயாதி தனது இறுதி வார்த்தைகளை தனது தோழர்களுடன் பகிர்ந்து கொண்டார். நல்ல பிராமணர்களிடம் தீமையில்லாமல் என் கதையை படிப்பவர் தானாகவே அதே உலகங்களை அடைவார். எனவே புகழ்பெற்ற மன்னர் யயாதி சொர்க்கத்திற்கு ஏறினார். வரவிருக்கும் காலங்களுக்கு நினைவு கூறப்படும் ஒரு பாரம்பரியத்தை விட்டு சென்றார். விடியலின் பொன்னான வெளிச்சத்தில் மன்னர் தனமேயா தனது சிம்மாசன அறையில் அமர்ந்தார். அவரது ராஜ்யத்தின் செல்வர் செழிப்பால் சூழப்பட்டார்.
அவர் தனது புத்திசாலித்தனமான வைகாட்டியான வைசம்பாயனரிடம் உரையாற்றும் போது அவரது கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. ஓ அன்பானவரே, அவர் கூறினார், நான் புருவின் வம்சாவளியைச் சேர்ந்த அந்த மன்னர்களின் வரலாற்றை கேட்க விரும்புகிறேன். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் வலிமை மற்றும் சாதனைகளை கொண்டிருந்ததால் எனக்கு சொல்லுங்கள், இது சொல்ல தகுதியான கதை என்பதை அறிந்த வைசம்பாயனர் புன்னகைத்தார். 3 மகன்களான பிரவிரா, ஈஸ்வரா, ரத்ரஸ்வா ஆகியோரை பெற்ற புருவின் கதையை அவர் நினைவு கூர்ந்தார். அவர்களில் பிரவிரா வம்சத்தை நிலைநிறுத்தினார். அவரது மகன் மால்சு 4 கடல்களால் சூழப்பட்ட முழு பூமியையும் ஆட்சி செய்தார். அவரது கண்கள் தாமரை இதழ்களைப் போல பிரகாசிக்கின்றன. மால்சுவின் மனைவி சாவிவி அவருக்கு 3 மரங்களை பெற்றெடுத்தார். சக்தா, சலனார் மற்றும் வாக்வி. இந்த இளம் போர் வீரர்கள் போரில் தங்கள் துணிச்சலுக்காக புகழ்பெற்றவர்கள். மேலும் அவர்கள் கடவுள்களை கவரரிப்பதற்காக ஏராளமான தியாகங்களை செய்ய வளர்ந்தனர். அவர்களுக்கு எல்லா அறிவிலும் கற்றறிந்த மற்றும் நல்லொழுக்கத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மதங்கள் இருந்தன. அவர்களில் விச்சேயு முழு பூமியில் ஒரே மன்னராக ஆனார். அனாத்ரிஷ்டி என்ற பெயரில் அறியப்பட்டார். அவர் தனது வீரத்தில் வானங்களில் வசவனைப் போல இருந்தார். அனாத்ரிஷ்டியின் மகன் மதினாரா ராசுயாவையும் குதிரை பலியையும் நிகழ்த்திய புகழ்பெற்ற மற்றும் நல்லொழுக்கமுள்ள மன்னர் ஆவார். மதினாராவுக்கு 4 மகன்கள் இருந்தனர். தான்சுமதான், அதத்தா மற்றும் துருயு அவர்களில் மிகுந்த வீரம் கொண்ட தான்சு புருவின் வம்சாவளியைச் சேர்ந்தவர். ஆனால் அவர் முழு பூமியையும் அடிமைப்படுத்தினார். பெரும் புகழும் பிரகாசமும் பெற்றார். இலினா என்ற மகனை பெற்றெடுத்தார். அனைத்து வெற்றியாளர்களிலும் முதன்மையானவர் இலினா முழு உலகத்தையும் தனது அடிமைத்தளத்தின் கீழ் கொண்டு வந்தார். அவருக்கு 5 மகன்கள் இருந்தனர். துஸ்மந்தா, சூரா, பீமா, பிரவாசு மற்றும் வாசு. அவர்களில் மூத்தவரான துஸ்மந்தா மன்னரானார். அவருக்கு பரதன் என்ற புத்திசாலித்தனமான மகன் இருந்தார். அவர் ஒரு வம்சத்தை நிறுவினார். அது அதன் புகழை வெகு தூரம் பரப்பும். பரதனின் 3 மனைவிகளும் அவருக்கு 9 மகன்களை பெற்றெடுத்தனர். ஆனால் அவர்களில் எவரும் தங்கள் தந்தையைப் போல இருக்கவில்லை. எனவே அவர்களின் தாய்மார்கள் கோபமடைந்தனர். அவர்கள் அனைவரையும் கொண்டனர். பாரதத்தால் குழந்தைகளை பெற்றெடுப்பது வீணாகிவிட்டது. இருப்பினும் மன்னர் பின்னர் ஒரு பெரிய தியாகத்தை செய்தார். மேலும் பரத்வாஜாவில் அருளால் அவர் பூமன்யு என்ற மகளை பெற்றார். பூமன்யு 6 மகன்களை பெற்றெடுத்தார். சுலத்தா, சுவோத்ரி, சுலாவி, சுரேயா, திவிரதா மற்றும் கிச்சிகா. அவர்களில் மூத்தவரான சுலத்ரா சிம்மாசனத்தை அடைந்து பல ராசியங்களையும் குதிரை பலிகளையும் நிகழ்த்தினார். பஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் உதயமாக ஆரம்பித்தது. பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தியது. ஜனமேயா ராஜா தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரது ஆலோசகர்கள் மற்றும் அரசரை உறுப்பினர்களால் சூழப்பட்டார். அவர் ஞானியான பிராமணரான வைசம்பாயனரிடம் திரும்பி, மரியாதைக்குரியவரே, நான் உங்களிடமிருந்து என் மூதாதையர்களின் கதையை கேள்விப்பட்டேன். ஆனால் அது ஒரு துளியை குடிப்பது போல் இருந்தது. அது எனக்கு மேலும் ஆசைப்பட வைத்தது. தயவு செய்து படைப்பின் ஆண்டவரான மனுவிலிருந்து தொடங்கி எங்கள் வம்சாவளியின் முழு கதையையும் ஓதவும். வைசம்பாயனர் புன்னகைத்து மென்மையான குரலில் பேசத் தொடங்கினார். மன்னரே, நான் இதற்கு முன்பு பொய்பாயனிடமிருந்து கேள்விப்பட்டதைப் போலவே உங்கள் சொந்த குடும்பத்தை பற்றிய மங்களகரமான பதிவை நான் விவரிக்கிறேன். அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து தொடர்ந்தார். தட்சன் விவஸ்வத்தை பெற்றெடுத்த அதிதியை பெற்றெடுத்தார். விவஸ்வ வம்சாவளியின் முதல் மன்னரான மனுவின் தந்தை வைசம்பாயனர் பேசுகையில் ஜனமேஜனின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. அவர் தனது மூதாதையர்களைப் பற்றி மேலும் அறிய ஆர்வமாக இருந்தார். பிராமணர் தொடர்ந்தார். மனு காவை பெற்றெடுத்தார். அவர் புரூரவர்களை பெற்றெடுத்தார். புரூரவர் ஒரு சிறந்த அரசர். அவருக்கு ஆயுஷ் நபுஷா யாரி உட்பட
பல மகன்கள் இருந்தன. வியாதியின் கதை காதல் மற்றும் இழப்பு பற்றியது. அவருக்கு தேவயானி மற்றும் சருணிஸ்தா என்ற 2 மனைவிகள் இருந்தனர். அவர்கள் அவருக்கு 5 மகன்களை பெற்றெடுத்தனர். யாது துர்வசு, துரியு, அனு மற்றும் புரு. இந்த சகோதரர்கள் வரலாற்றின் போக்கை வடிவமைக்கும் பெரிய வம்சாவளிகளை கண்டுபிடித்த நவஜம்பாயினர். தனது மூதாதையர்களில் துணிச்சல் மற்றும் ஞானத்தை பற்றி பேசுகையில் ஜனமேஜயாவின் கண்கள் விரிந்தன. எடுவின் சந்ததியினர் யாதவர்கள் என்று எப்படி அறியப்பட்டனர் என்பதை பிராமணர் விவரிக்கையில் அவர் கவனமாக கேட்டார். அதே நேரத்தில் புருவின் வம்சாவளி பௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டது. ஒவ்வொரு தலைமுறையும் வரலாற்றின் கட்டமைப்பில் அதன் சொந்த தனித்துவமான நூலை நெசவு செய்த கதையுடன் கதை ஒரு வளமான திரைச்சீலை போல தொடர்ந்து வெளிவந்தது. சூரிய உதயம் வரை அனைத்து கிழக்கத்திய நிலங்களையும் வென்ற பிராச்சீன பற்றி ஜனமேயா கேள்விப்பட்டார். வரங்கியை மணந்து அகாயந்தியை பெற்ற சன்யதி மற்றும் சுலுந்தாவை வலுக்கட்டாயமாக பெற்ற பிறகு தனது மனைவியாக ஏற்றுக்கொண்ட சர்வபாமாவ சம்பாயனர் பேசுகையில் ஜனமேயலின் மனது ஆச்சரியத்தால் நிரம்பியது. அவர் தனது மூதாதையர்களின் வாழ்க்கையை பற்றி இதற்கு முன்பு ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. பிராமணர் தொடர்ந்தார். அகாயந்தியிலிருந்து அரியான் வந்தார். அவர் அங்கியை மணந்து மகாபௌமாவை பெற்றெடுத்தார். மகாபௌமர் சுயஜ்னாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அவர்களின் மகள் ஐதனாயி பிறந்தார். ஐப்பற்றி கேள்விப்பட்ட ஜனமேஜயாவின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. தெய்வங்களின் சாம்ராஜ்யத்தில் உன்னதமான தெய்வமான தமனுக்கு மரியாதை செலுத்த ஒரு கம்பீரமான கூட்டம் கூடியிருந்தனர். தெய்வங்கள் தங்கள் மிகச்சிறந்த உடையில் அலங்கரிக்கப்பட்டு புனித நெருப்பின் முன் நின்றன. அவற்றின் குரல்கள் பக்தியில் உயர்ந்தன. அவர்களில் மன்னர் மராபிஷா இச்சுவாது வம்சத்தை சேர்ந்த ஒரு நியாயமான மற்றும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர். அவரது உண்மைத்தன்மை மற்றும் துணிச்சலுக்கு பெயர் பெற்றவர். அவர் 1000 குதிரை பலிகள் மற்றும் 100 ராசுயக்களால் தெய்வங்களை மகிழ்வித்தார். வானங்களுக்கிடையே ஒரு இடத்தை பெற்ற அவர்களின் கம்பீரமான ராணியான கங்கை கூட்டத்திற்கு வந்தபோது சந்திரனின் கதிர்களை போன்ற வெள்ளை நேர்த்து அவரது பற்றி ஆடைகள் காற்றால் மெதுவாக உயர்த்தப்பட்டன. தெய்வீக உயிரினங்கள் மரியாதையுடன் தங்கள் தலைகளை வணங்கின. இருப்பினும் மன்னர் மராபிஷா தனது சொந்த எண்ணங்களில் தொலைந்து மரியாதையற்ற பார்வையுடன் கங்கையை பார்த்தார். இந்த மீறலை கண்ட பிராமண ராஜாவை சந்தித்தார். துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் பூமியில் மறுபிறவி எடுப்பீர்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பகுதிகளை அடைவீர்கள். என்றாலும் உங்கள் கோபம் ஒரு நாள் தூண்டப்படும். உங்களை என் சாபத்திலிருந்து விடுவிக்கும். மகாபிஷாவை அனுதாப கண்ணுடன் பார்த்து கொண்டிருந்த 6களின் ராணி அவை பற்றி அன்பாக நினைத்து வெளியேறினார்கள். மீண்டும் மரண உலகிற்கு சென்றபோது வசிஷ்ட முனிவரால் சபிக்கப்பட்ட வான உயிரினங்களின் குழுவான வாசுக்களை அவள் எதிர்கொண்டாள். அவர்கள் அறியாமையில் முனிவரை கடந்து விட்டதாகவும் இப்போது மனிதர்களிடையே பிறக்க வேண்டும் என்றும் அவர்கள் அவளிடம் கூறினர். அவர்களின் அவல நிலையால் ஈர்க்கப்பட்ட கங்கை அவர்களை தனது குழந்தைகளாக தாங்கிக் கொண்டு தானாகவே மனிதனாக மாற முன்வந்தார். அவரது கருணைக்கு நன்றியுள்ள வாசுக்கள் புதிய வாழ்க்கைக்கு ஒரு மரண தந்தையை தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். கங்கையின் கண்கள் புகழ்பெற்ற மன்னரான பிரதிபா மீது பிரகாசித்தனர். அவருக்குள் தெய்வீக பரம்பரையுடன் பிறப்பது அவரது மகன் சாந்தனுதான் என்று அவர் அறிவித்தார். அவரது விருப்பத்தால் மகிழ்ச்சி அடைந்த வாசுக்கள் கங்கையிடம் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தினர். பிறப்புக்கு பிறகு மனித வாழ்க்கையின் கஷ்டங்களை நீண்ட காலம் அனுபவிக்காமல் இருக்க அவர்கள் தண்ணீரில் தள்ளப்பட வேண்டும் என்று விரும்பினர். கங்கை அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மகனாவது உயிர் வாழ வேண்டும் என்று கேட்டார். இதனால் அவரது உழைப்பு வீணாகாது. அவரது இரக்கத்தால் நகர்த்தப்பட்ட வாசுக்கள் ஒரு குழந்தையின் பிறப்பை உறுதிப்படுத்த தங்கள் தெய்வீக ஆற்றல்களில் 8வது பங்கை வழங்குவதாக உறுதியளித்தன. வான உயிரினங்கள் புறப்பட்ட போது கங்கை ஒரு புதிய வாழ்க்கையின் வாக்குறுதியை தன்னுள்ளேயே சுமந்து கொண்டு பூமியில் இருந்தார். எனவே பிரதிபாவின் மகள் சாந்தன் பிறந்தார். அவரது மரண மற்றும் வான பாரம்பரியம் ஆகிய 2 ஆசீர்வாதங்களையும் பெற்றார். அவர் ஒரு பெரிய ராஜாவாக வளர்ந்தாலும் பிராமணரில் சாபத்தால் உன்னறிவிக்கப்பட்டபடி அவரது வாழ்க்கை துக்கம் மற்றும் கஷ்டங்களால் குறிக்கப்படும். இருப்பினும் அந்த தருணத்தில் கங்கையின் இதயம் நம்பிக்கையால் பெருகியது.
அவருடைய குழந்தைகள் ஒரு நாள் சொர்க்கத்திற்கு திரும்புவார்கள் என்பதை அறிந்திருந்தது. குருக்களின் நாட்டில் பெதிவா என்ற நீதிமானும் கருணையுள்ளவருமான ஒரு மன்னர் வாழ்ந்தார். அவர் புனிதமான கங்கை நதியின் மூலத்தில் அந்நீர ஞானத்தை தேடி பல ஆண்டுகள் ஆழ்ந்த சிந்தனையில் கழித்தார். ஒரு நாள் அவர் தியானத்தில் அமர்ந்தபோது ஒரு அழகான தெய்வீக பெண் தண்ணீரிலிருந்து எழுந்து அவரை அணுகினார். அவள் சாதாரண பெண் அல்ல. அவளுடைய அழகு கடவுள்களின் பிரகாசத்தைப் போல பிரகாசித்தது போலமை போன்ற மென்மையானதோல் கொண்ட பெண். சலா மரத்தைப் போல வலிமையான தரிதாவின் வலது தொடையில் அமர்ந்தார். அவருடைய அழகைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் ராஜா. அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். மென்மையான புன்னரையுடன் அவள் தனது மனைவியாக இருக்க விரும்புவதாக பதிலளித்தார். இருப்பினும் பிரதிபா தனது கற்பு உறுதிமொழிகளால் பிணைக்கப்பட்டார். அவளால் தனது முன்னேற்றங்களுக்கு அடிபணிய முடியவில்லை. எங்கள் என் மனைவியோ அல்லது எங்கள் வரிசையில் ஒரு பெண்ணோ அல்ல என்று அவர் மெதுவாக விளக்கினார். ஆனால் நான் உங்களுக்கு மற்றொரு ஏற்பாட்டை வழங்க முடியும். நீங்கள் எங்கள் வீட்டின் மருமகளாகலாம். அந்த பெண் இந்த முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டார். ஏனெனில் அவர் பிரதிபாவின் நல்லொழுக்கத்தை மதித்து அவரது உன்னதமான வம்சாவளியின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பினார். அதுபோலவே பிரதிபாவுக்கு சாந்தன் என்கிற மூத்த மகள் இருந்தார். அவர் இன்னும் தனது பரம்பரைக்கு வரவில்லை. நேரம் வந்ததும் பிரதிபா சாந்தனுவை வரவழைத்து ஒரு முறை தன்னை பார்வையிட்ட தெய்வீக கன்னிப்பெண்ணை பற்றி அவரிடம் கூறினார். அவர் தனது மகளை ரகசியமாக சந்திக்கும்படி அறிவுறுத்தினார். அவள் மீண்டும் தோன்றினால் அவளை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளுமாறு கூறினார். விருந்த புத்திசாலித்தனமும் வலிமையும் கொண்ட இளைஞரான சாந்தன் தனது தந்தையின் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டார். நல்லொழுக்கம் நிறைந்த இதயத்துடன் அவர் தனது ராஜ்யத்தை ஞானத்துடன் ஆட்சி செய்தார். இருப்பினும் அவர் விரைவில் அமைதியற்றவராக மாறி மான் மற்றும் இருமைகளை வேட்டையாடி தனது பெரும்பாலான நேரத்தை காடுகளில் செலவிடத் தொடங்கினார். ஒரு நாள் கங்கை கரையில் அலைந்து தீர்ந்தபோது சித்தர்கள் மற்றும் சரணர்கள் அடிக்கடி ஒரு பிராந்தியத்தை அவர் கண்டார். மனிதர்களிடையே வாழ்ந்த தெய்வீக உயிரினங்கள் அங்குதான். அவர் மீண்டும் அவளை பார்த்தார். ஒரு காலத்தில் தனது தந்தையின் தொடையில் அமர்ந்திருந்த அழகான தேள் அவளுடைய அழகு ஸ்ரீதேவியைப் போல பிரகாசித்தது. சந்தானு உடனடியாக ஈர்க்கப்பட்டார். அவர் ஒரு உறுதியான பார்வையுடன் அவளை பார்த்தார். அவள் அழகை குடித்தார். அவை அம்பசியா போன அந்த பெண்ணும் மன மீது பாசம் கொண்டு அவை கூர்ந்து பார்த்தாள். இறுதியாக அவனிடம் பேசிய போது அது மென்மையான வார்த்தைகளில் இருந்தது. எந்த ஒரு கடுமையான துணியும் அவர்களின் உணர்ச்சிகளின் நுட்பமான சமநிலையை சிதைக்கும் என்று அவள் அஞ்சுவது போல இருந்தது. நீ ஒரு தெய்வமாகவோ அல்லது மனிதனாகவோ என்று சாந்தன் அவளிடம் கேட்டார். ஆசையால் நடுங்கும் அவரது குரல், நான் உன்னை என் மனைவியாக வேண்டிக் கொள்கிறேன். பஸ்திலபுரத்தின் பசுமையான தோட்டங்களில் நியாயமான ஆட்சியாளரான மன்னர் சாந்தல் கலது அரசவை உறுப்பினர்களிடையே அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் சமீபத்தில் அவரது மனைவியாக மாறிய அழகான கல்லையை நோக்கி ஆய்ந்தன. அவரது வார்த்தைகள் இன்னும் அவரது மனதில் எதிரொலித்தன. நான் உங்கள் மனைவியாக இருப்பேன். உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். அவர் தனது வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். அவர் அவளிடம் கருணையுடன் நடந்து கொள்ளும் வரை அவளுடன் வாழ்வாள். ஆனால் அவர் எப்போதாவது அவருடன் தலையிட்டால் அல்லது அவளிடம் ஏக்கமின்றி பேசினால் அவரை விட்டு விடுவாள். மன்னர் இந்த எண்ணங்களை யோசித்துக் கொண்டிருக்கையில் கங்கை அவரை அணுகினார். அவரது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை இருந்தது. அவரது வார்த்தைகள் அவரது காதுகளுக்கு இசையைப் போல இருந்த. ராஜாவே, நான் உமது மனைவியாக இருப்பேன். உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். அவர் அவர்களின் உடன்பாட்டை நினைவுபடுத்தினார். மன்னர் சந்தானு சம்மதத்துடன் தலையசைத்தார். சிறுமியின் அம்சங்கள் குற்றமற்ற அழகால் பிரகாசித்தன. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையாலும் ராஜாவின் இதயத்தில் மகிழ்ச்சியின் சிலிர்ப்பை அனுப்பியது. இவ்வாறு மன்னருக்கும் அவரது ராணிக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான காலகட்டம் தொடங்கியது. கங்கை அஸ்தினபுரத்திற்கு ஒளியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தார். அவரது பிரசன்னம் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் போன்றது. அவர் அடிக்கடி நடனமாடி பாடுவார். அவளை பார்த்த அனைவரின் இதயங்களையும் கவர்ந்திருக்கிறார். மன்னர் தனது அன்பாலும் பாசத்தாலும் மயங்கினார். மாதங்கள், பருவங்கள் மற்றும் ஆண்டுகள் அவர் உணராமல் கழிந்த. ஆனால் இந்த பேரின்பத்தின் மத்தியில் கங்கை அடிக்கடி ஆற்றில் கழுவி செல்வார். அங்கு அவர் ஒரு அரசிய சடங்கை செய்வார். பின்னர் ஒரு மென்மையான புன்னகையுடன் அவர்களின் 8 குழந்தைகளையும் தண்ணீருக்குள் எறிந்து, இது உங்கள் நன்மைக்காக என்று கூறுவார். மன்னர் துக்கத்தில் பார்த்தார். ஆனால் அவரது மனைவி அவரை விட்டு வெளியேறாதபடி பேச துணியவில்லை. இருப்பினும்
ஒவ்வொரு ஏப்பிலும் சோகத்தின் வேதனையை அவரால் தாங்க முடியவில்லை. அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில்தான் மன்னர் சாந்தனு இறுதியாக கங்கையை அவரது செயல்களை பற்றி எதிர்கொள்ள தைரியத்தை கண்டார். அவள் தங்கள் 8வது குழந்தையை ஆற்றில் வீச தயாராகிக் கொண்டிருந்த போது ராஜாவின் துக்ககரமான முகமும் அவநம்பிக்கையான வார்த்தைகளும் அவை தடுத்தன. அதை கொல்ல வேண்டாம். நீ யாருடையவன்? நீ ஏன் உன் சொந்த குழந்தைகளை கொல்லுகிறாய்? கங்கை அவரது வார்த்தைகளால் திகைத்தார். அவள் தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்தினாள்வான சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு தெய்வம் 8 வாசுக்களை பெற்றெடுப்பதற்காக ஒரு மனித வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். வாசுக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தான் கஸ்திலாபுரத்திற்கு வந்ததாகவும் மன்னர் சாந்தனுடன் அவர்கள் தங்கியிருப்பது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் அவர் விளக்கினார். ராஜாவின் வார்த்தைகளை கேட்டபோது அவரது கண்கள் ஆச்சரியத்தில் விரிவடைந்தன. பேசி முடித்ததும் பூமியில் தனது காலம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அவர் வெளிப்படுத்தினார். அவர் தனது நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டால் 8 வாசுக்கள் இப்போது தங்கள் மனித வடிவங்களிலிருந்து விடுபட்டனர். அவர்களின் பந்தை மன்னர் சாந்தனு வற்றாத பேரின்பத்தின் பல பகுதிகளை பெற்றிருந்தார். தனது கணவரை இறுதி பார்வையில் கங்கை மெல்லிய காற்றில் மறைந்துவிட்டார். ஒரு மென்மையான காற்றை மட்டுமே விட்டு சென்றார். அது அவரது பெயரை கிசுகிசுத்தது. கங்காதத்தா தனது பாரம்பரியத்தை தொடரும் குழந்தை. மேருவின் புனித காட்டில் பூக்களின் நறுமணம் மற்றும் இலைகளின் மென்மையான சலசலப்புடன் காற்று இனிமையாக இருந்தது. அவவா என்ற புத்திசாலி மற்றும் சக்தி வாய்ந்த ரிஷி வசித்து வந்தார். அவர் கடலின் கடவுளான வருணலின் மகன் துறவி பக்தியின் வாழ்க்கையை தொடர உலக இன்பங்களை கைவிட்டார். இந்த புனித புகரிடத்தில் நந்தி என்ற அற்புதமான பசுவை அவர் வளர்த்தார். அவர் அனைத்து விருப்பங்களையும் வழங்க வல்லவர். ஒரு நாள் அவவா தனது மாலை சடங்குகளுக்காக பழங்களை சேகரிக்க வெளியே சென்றபோது பிரிது தலைமையில் வாசுக்களில் ஒரு குழு காட்டிற்குள் நுழைந்தது. அழகு மற்றும் அழகை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அவரின் மனைவிகள் காட்டில் சுதந்திரமாக வளைந்து திரிந்தனர். அதன் மகிழ்ச்சியை அனுபவித்தனர். அவர்களில் தீவின் மனைவியும் இருந்தார். அவர் நந்தினி அமைதியாக மேய்வதைக் கண்டார். அவரது கம்பீரத்தாலும் வலிமையாலும் மயங்கி பசுவை மீண்டும் தள்ளல் தெய்வீக சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு வருமாறு தனது கணவரிடம் கெஞ்சினார். இதனால் அவர்களின் நண்பர் ஜிதாவதி அதிலிருந்து குடித்து என்றென்றும் இளமையாக இருக்க முடியும். தனது மனைவியின் வார்த்தைகளால் திசை திருப்பப்பட்டடியு தனது சகோதரர்களின் உதவியுடன் நந்தினியை திருடிச் சென்றார். அப்பா தனது அன்பான பசு காணாமல் போனதைக் கண்டு திரும்பி வந்தபோது கோபத்தால் நிரம்பியிருந்தார். அவர் தனது துறவி பார்வையின் மூலம் திருட்டை கண்டு வாசுக்களை சபித்தார். அவர்கள் பூமியில் மனிதர்களாக பிறப்பார்கள் என்று அறிவித்தார். தங்கள் தலைவிதியை அறிந்த வாசுக்கள் அவவாவில் மன்னிப்பை நாட விரைந்தனர். இருப்பினும் புத்திசாலி ரிஷி மனந்திரும்ப மறுத்துவிட்டார். அவர் கோபத்தில் பேசியதாகவும் இருப்பினும் தனது சாபத்தை நிறைவேற்ற விரும்புவதாகவும் கூறினார். அவர்கள் பிறந்த ஒரு வருடத்திற்குள் அவர்கள் தனது கோபத்தில் இருந்து விடுபடுவார்கள் என்று அவர் அவர்களிடம் கூறினார். ஆனால் பாவம் செய்தடியு சிறிது காலம் பூமியில் வாழ வேண்டியிருக்கும் வாசு புறப்பட்ட போது அவர்கள் புனித வடிவில் வசித்து வந்த கங்கை தேவியிடம் வந்தனர். அவர்கள் தங்களுக்கு ஒரு வரம் அழுமாறு கெஞ்சினர். அவர்கள் பிறந்தவுடன் அவர்களை தண்ணீரில் எரிந்துவிட வேண்டும். இதனால் அவர்கள் பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். தெய்வம் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி குழந்தையுடன் காணாமல் போனது. அவரை தேர்ந்தெடுத்த பகுதிக்கு அழைத்துச் சென்றதுங்கய்யா. மற்றும் தேவவதா என்ற குழந்தை தனது தந்தையின் அனைத்து சாதனைகளிலும் சிறந்து விளங்கி பாரத வம்சத்தில் சிறந்த மன்னராக மாறும். இருப்பிலும் சாந்தனுவின் துக்ககரமான இதயம் கனமாக இருந்தது. ஏனெனில் அவர் தனது அன்பான மனைவியை இழந்துவிட்டார். இப்போது அவர்கள் ஒன்றாக இருந்த நேரத்தின் நினைவுகள் மட்டுமே எஞ்சியுள்ள. நாண்டுகள் செல்ல செல்ல மகாபாரதத்தின் புராண கதை வெளிவரும். புகழ்பெற்ற மன்னர் சாந்தனு மற்றும் அவரது மகள் தேவவதா ஆகியோரின் கதையை சொல்லும். அவர் இந்த புராணங்களில் மிகவும் மதிக்கப்படும் ஹீரோக்களில் ஒருவராக மாறுவார். நீண்ட காலத்துக்கு முன்பு பாரத தேசத்தில் தனது ஞானம், நல்லொழுக்கங்கள் மற்றும் புன்மைத்தன்மை ஆகியவற்றிற்காக அனைவராலும் மதிக்கப்படும் சாந்தனு என்ற ராஜா வாழ்ந்தார். அவர் ஒரு நியாயமான ஆட்சியாளராக இருந்தார். அவரது சுய கட்டுப்பாடு, தாராள மனப்பான்மை, மன்னிப்பு, புத்திசாலித்தனம், அடக்கம், பொறுமை மற்றும் உயர்ந்த ஆற்றல் ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவர். அவரது கழுத்து
ஒரு சங்குசெல் போன்ற 3 கோடுகளை கொண்டிருந்தது. மேலும் அவரது பரந்த தோள்கள் கோபமடைந்த யானையை ஒத்திருந்தன. அரச குடும்பத்தின் அனைத்து நல்ல அறிகுறிகளும் அவரிடம் வாழ்ந்தன. இதனால் அவர் நல்லொழுக்கத்தின் உண்மையான உருவகமாக ஆனார். குருக்களின் மகிழ்ச்சியான தலைநகரான தஸ்திலபுரத்தை அவர் ஆட்சி செய்தபோது சாந்தனுவின் மக்கள் அவரது புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் செழித்து வளர்ந்தனர். மன்னர் நல்லொழுக்கத்திற்கும் தாராள மனப்பான்மைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டார். மேலும் அவரது ஆட்சி அனைத்து உயிரினங்களிடையேயும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் குறிக்கப்பட்டது. கருணை மற்றும் கருணை மேலோங்கிய அவரது ஆட்சியில் மான், பன்றி, பறவைகள் அல்லது பிற விலங்குகள் தேவையில்லாமல் கொல்லப்படவில்லை. ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு மானை பின்தொடர்ந்தபோது நதி ஆழமற்றதாகிவிட்டதை சாந்தனு கவனித்தார். இந்த விசித்திரமான நிகழ்வை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். ஆற்றின் திடீர் மாற்றத்திற்கு ஒரு காரணத்தை தேடினார். அவர் சிந்திக்கும்போது மிகுந்த அழகான, நன்கு கட்டப்பட்ட மற்றும் அன்பான ஒரு இளைஞரை கண்டார். அவர் தனது வான ஆயுதத்தால் ஆற்றில் ஓட்டத்தை சரிபார்த்தார். இந்த அசாதாரண சாதனையை கண்டு சந்தானு ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவர் அருகில் பார்த்தபோது அந்த இளைஞன் தன்னுடன் ஒரு விசித்திரமான ஒற்றுமையை கொண்டிருப்பதை உணர்ந்தார். இருப்பினும் பிறந்த பிறகு ஒரு முறை மட்டுமே பார்த்த தனது மகன் தேவவதா பற்றிய சாந்தானுவின் நினைவுகள் மங்கலாக இருந்தன. மேலும் அந்த இளைஞனை அவருக்கு முன்னால் வைக்க முடியவில்லை. இளைஞன் தனது தந்தையை அங்கீகரித்து மெல்லிய காற்றில் மறைந்து விட்டான். இதனால் ராஜா குழப்பமடைந்தார். சாந்தனு கங்கையிடம் திரும்பி அந்த இளைஞர் உண்மையில் தனது சொந்த மகனான தேவவதா தனது கருப்பையில் பிறந்தவர் என்பதை வெளிப்படுத்தினார். அவர் சாந்தனுவுக்கு ஆரணங்கள் மற்றும் நேர்த்தியான ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்ட குழந்தையை காட்டினார். ஆனால் மன்னர் தெய்வத்தை அவரது புதிய வடிவத்தில் அடையாளம் காண தவறிவிட்டார். கங்கை பின்னர் அவரின் 8வது மகன் தேவவதா ஒரு சக்தி வாய்ந்த போர்வீரர், அறிவின் அனைத்து கிளைகளிலும் திறமையானவர் மற்றும் உயர்ந்த புத்திசாலித்தனத்துடன் ஆயுதம் ஏந்தியவர் என்று அவரிடம் கூறினார். சாந்தனு தனது மகனை பஸ்தினபுரத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அவரை மக்கள் வெளிப்படையான வாரிசாக வரவேற்றனர். இளவரசர் விரைவில் தனது தந்தையின் மற்றும் போரள குடிமக்களின் இதயங்களை தனது முன்மாதிரியான நடத்தையால் வென்றார். சந்தானு தனது மகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். இளம் போர்வீரரை பற்றி பெருமிதம் கொண்டார். அவர் ஒரு நாள் சக்தி வாய்ந்த ராஜாவாக மாறுவார். இருப்பினும் சந்தானுவுக்கு விதி வேறு திட்டங்களை வைத்திருந்தது. 4 ஆண்டுகள் கடந்து விட்டன. யமுனை ஆற்றின் குறுக்கே உள்ள காடுகளை ஆராய்வதற்கான தீராத ஆசையை அவர் உணர்ந்தார். அவர் காட்டில் வளைந்து திரிந்தபோது அருகிலுள்ள படகிலிருந்து வெளிவரும் இனிப்பு வாசனையின் வாசனையை அவர் பிடித்தார். ஆர்வத்துடன் மன்னர் நறுமணத்தை பின்தொடர்ந்து ஒரு அழகான கன்னிப்பெண்ணை கண்டுபிடித்தார். ஒரு மீனவரின் மகள் ஆற்றின் குறுக்கே பயணிகளை இழுத்து செல்கிறாள். அவரது தெய்வீக அழகை கண்டு மயங்கிய ஹஸ்தினபுரத்தில் அமைதியான சூழலில் மன்னர் சாந்தனை இறுதியாக சச்சவதியில் தனது சரியான பொருத்தத்தை கண்டுபிடித்தார். சங்கமம் 7 மதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான விதியுடன் பிறந்தனர். மூத்த மகனான சித்தந்தரா துணிச்சல் மற்றும் வலிமையின் முன்னுதாரணமாக இருந்தார். சகிப்புத்தன்மையற்ற ஆற்றலை கொண்டிருந்தார். இது விரைவில் அவரை மனிதர்களிடையே ஒரு புகழற்ற நபராக மற்றும் அவரது ஏய சகோதர விசித்திரியா சமமாக ஈர்க்கக்கூடியவராக இருந்தார். வில்லனாக குறிப்பிடத்தக்க திறமையை வெளிப்படுத்தி தனது தந்தையின் பெருமையை பெற்றார். தனது மகன்கள் வளருவதை பார்த்த சந்தானுவால் தனது தோள்களின் நேரத்தில் சுமையை உணராமல் இருக்க முடியவில்லை. தவிர்க்க முடியாத ஆண்டுகள் அதன் பாதிப்பை எடுக்க தொடங்கின. விரைவில் மன்னர் தனது சொந்த மரண சூழ் நெருங்கி வருவதை உணர்ந்தார். கனத்த இதயத்துடன் சந்தானு தனது 2 மகன்களையும் தான் நேசித்த ராஜ்யத்தையும் விட்டு கடவுள்களின் சாம்ராஜ்யத்திற்கு ஏறினார். சாந்தனுவின் புத்திசாலியும் வலிமை மிக்க மகனுமான பீஷ்மர் அதிகாரத்தை சுமூகமாக மாற்றுவதை உறுதி செய்ய தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். குருக்களை ஆட்சி செய்யும் பொறுப்பை சித்தாங்கதாவிடம் ஒப்படைத்தார். இளவரசர் ஏமாற்றமடையவில்லை. அவரது துணிச்சலும் வலிமையும் விரைவில் அவரை கணக்கிட வேண்டிய சக்தியாக மாற்றியது. அவரது வலிமை மிகவும் புகழ்பெற்றது. குரு இளவரசரின் பெயரான காந்த அவர்களின் சக்தி வாய்ந்த மன்னர் கூட அவரை சந்திக்க முயன்றார். குருஷேத்திரத்தில்
சரஸ்வதி ஆற்றின் கரையில் ஒரு புகழ்பெற்ற சண்டைக்கு மேடை அமைக்கப்பட்டது. 2 போராளிகளும் 3 ஆண்டுகள் நீடித்த ஒரு கடுமையான போரில் மோதிக்கொண்டனர். இரு வீரர்களும் தங்கள் முழு வலிமையுடனும் போராடியதால் அம்புகள் வீசுதல் மற்றும் போர் கூக்குரல்களின் இடி ஆகியவற்றால் காற்று நிரம்பியது. இறுதியில் காந்தர்வர் தான் வெற்றி பெற்றார். அவரது உயர்ந்த வலிமை அல்லது தந்திரம் சித்தன்கதாவுக்கு வெல்ல முடியாத அளவுக்கு நிரூபித்தது. அவரது மகனின் மறைவு பற்றிய செய்தி பீஷ்மருக்கு வந்தபோது அவர் இறந்த போர் வீரர் மீது ஆழ்ந்த துக்கமும் மரியாதையும் கொண்டவராக இருந்தார். சித்தன்கதாவின் ஆன்மா நித்திய அமைதியை காண்பிப்பதை உறுதி செய்து இறுதி சடங்குகளை அவர் செய்தார். மூத்த மகன் சென்றவுடன் பீஷ்மர் தனது கவனத்தை விசித்திரவீரிடம் திருப்பினார். அவர் இன்னும் சிறுபான்மையாக இருந்தார். நாணமான மாமா இளம் இளவரசரின் கட்டளையிற்கு தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். ஆசியலின் துரோகமான நீரில் அவரை வழிநடத்தினார். பீஷ்மரின் கண்காணிப்பின் கீழ் விசித்திரவீரியர் ஒரு திறமையான மற்றும் நியாயமான ஆட்சியாளராக வளர்ந்தார். அவர் வழங்கிய ஞானத்துக்காக தனது மாமாவை வணங்கினார். பீஷ்மர் இளம் இளவரசரை தீங்கிலிருந்து பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த கடமை எல்லா விலையிலும் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்தார். ஆண்டுகள் செல்ல செல்ல இருவருக்கும் இடையிலான பிணைப்பு வலுவடைந்தது. விசித்திரவீரியர் தனது புத்திசாலி மற்றும் மதிப்புக்குரிய மாமாவிடமிருந்து ஆட்சி மற்றும் தலைமை பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டார். இந்த வழியில் அஸ்தினாபுர ராஜ்யம் பீஷ்மரின் வழிகாட்டுதலின் கீழ் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. வாரணாசியின் கடுமையான வெப்பத்தில் மன்னர்களின் நகரமான சாந்தனுவின் மகனான பீஷ்மர் உயரமாகவும் பெருமையாகவும் நின்றார். அவரது தாரா சத்யவதி அவரிடம் ஒரு முக்கியமான பணியை ஒப்படைத்தார். ராஜ்யத்திலிருந்து 3 கன்னிகைகளை வீட்டிற்கு அழைத்து வருவது. அவர்கள் ஒரு சுய தெரிவு விழாவில் பங்கேற்கவிருந்தனர். புத்திசாலி மற்றும் நியாயமான பீஷ்மர் இது சாதாரண திருமண சடங்கு அல்ல என்பதை அறிந்திருந்தார். இது கன்னிகைகள் தங்கள் சொந்த கணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகும். மேலும் அவர் அவர்களை தனது பாதுகாப்பின் கீழ் அழைத்துச் செல்வதை நோக்கமாக கொண்டிருந்தார். அவர் நகருக்கு வந்தபோது நாட்டின் அனைத்து மூலைகளிலிருந்தும் மன்னர்களின் வரிசை தனக்கு முன்னால் கூடியிருப்பதை பீஷ்மர் கண்டார். அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது காற்று பதட்டத்துடன் இருந்தது. சூரிய ஒளியில் அவர்களின் காசங்கள் பிரகாசிக்கின்றன. பீஷ்மர் தனது சகோதர விசித்திரவீரியலுக்காக 3 கன்னிகைகளை தேர்ந்தெடுத்து தேவைப்பட்டால் அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்வதாக அறிவித்து அவர்களை தனது தேரில் ஏற்றிக்கொண்டார். கூடியிருந்த மன்னர்கள் தங்கள் கண்ணியத்துக்கு இழைக்கப்பட்ட இந்த அவமதிப்பை கண்டு கோபமடைந்தனர். அவர்கள் ஒன்றாக எழுந்து நின்று கோபத்தில் தங்கள் கைகளை அடித்து தங்கள் காசங்களை அணியத் தொடங்கினர். அவர்களின் ஆபரணங்கள் மற்றும் காசங்களின் ஒளி இடி போன்றது. நகரின் அடித்தளத்தை அசைத்தது. பீஷ்மர் பல எதிரிகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பால் துணிந்து அவர்களுக்கு ஒரு போருக்கு சவால் விடுத்தார். அதன்பின் நடந்த போர் கடுமையானதாகவும் இடைவிடாததாகவும் இருந்தது. அம்புகள் வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தைப் போல காற்றில் பாய்ந்தன. ஒவ்வொரு மன்னரும் விலை கொண்டு தங்கள் திறமையில் மற்றவர்களை முறியடிக்க முயன்றனர். இருப்பினும் பீஷ்மர் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சத்தியாக நிரூபித்தார். அவரது அம்புகள் விரைவாகவும் உண்மையாகவும் பறந்தன. ஒவ்வொரு ராஜாவையும் துல்லியமாக துளைத்தன. போர் ஒரு நித்தியம் போல் தோன்றிய இரு தரப்பினரும் கால் கொடுக்கவில்லை. போர் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது கடவுள்களே அச்சத்துடன் பார்த்திருக்கலாம். பீஷ்மரின் வலிமை ஒப்பிட முடியாததாக இருந்தது. மேலும் அவர் இடது மற்றும் வலது மன்னர்களை வெட்டினார். அவர்களின் காசங்களும் தலைகளும் ஒரு புயலுக்கு முன்னிலை எதிர்கால இலைகளைப் போல சிதறின. இருப்பினும் அவரது துணிச்சலான முயற்சிகள் இருந்தபோதிலும் பீஷ்மர் அனைவரையும் ஒரே நேரத்தில் தோற்கடிக்க முடியாது என்பதை அறிந்திருந்தார். அப்போதுதான் மத்ராவிலிருந்து சக்தி வாய்ந்த போர்வீரரான மன்னர் சால்யா சம்பவ இடத்திற்கு வந்தார். அவரது சொந்த துணிச்சலால் அழைக்கப்பட்ட சால்யா பீஷ்மரை நோக்கி ஒரு உக்கமான காளையைப் போல விரைந்தார். அவரை வீழ்த்துவதில் உறுதியாக இருந்தார். இரு வீரர்களும் வலிமை மற்றும் திறமையின் அற்புதமான காட்சியில் மோதிக்கொண்டனர். அவர்கள் அம்புக்கு அம்பு வீசும்போது வில்லுகள் பாடின. பீஷ்மருக்கும்
சால்யாவுக்கும் இடையிலான போர் ஒரு கண்கவர் காட்சியாக இருந்தது. ஒவ்வொரு போர் வீரரும் தங்கள் வீரத்தில் மற்றவர்களை முறியடிக்க முயன்றனர். ஆனால் இறுதியில் பீஷ்மரின் ஒப்பிட முடியாத திறமையே அந்த நாளை வென்றது. தனது நம்பகமான வருணாவில்லால் அவர் சால்யாவின் குதிரைகளையும் பேரோட்டியாளரையும் கொன்றார். இதனால் மன்னர் தனது உயிருடன் பின்வாங்கினார். இறுதியில் சுய தேர்வு விழாவுடன் பீஷ்மர் ஹஸ்தினபுரத்திற்கு திரும்பினார். தனது மகனின் அகால மரணத்திற்கு பிறகு சத்யவதி துக்கத்தில் மூழ்கிவிட்டார். தனது மருமகையும் தனக்கு அருகில் ஒரு பாறையைப் போல நின்ற பீஷ்மாவையும் ஆறுதல் படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். ஆனால் அவள் அவை திரும்பிய போது கண்ணீரால் நிரம்பிய கண்கள் அவர் தங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்துக்கான திறவுகோலை கொண்டிருப்பதை அவள் அறிந்தாள். பீஷ்மர் என்று அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், என் மகனின் இறுதி சடங்குகள் நடந்துவிட்டன. எங்கள் வரிசை இப்போது உன்னை பொறுத்தது. சாந்தனுவின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள்தான் எங்கள் குடும்பத்தின் கடைசி நம்பிக்கை. ஆள் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். ஒரு நல்ல மனிதனாக நல்லொழுக்கத்தின் வழிகளையும் கடமையின் கட்டளைகளையும் நீங்கள் அறிவீர்கள். வேதங்கள் மற்றும் எங்கள் மக்களில் பழக்க வழக்கங்களை பற்றிய உங்கள் புரிதலில் நீங்கள் சுகா மற்றும் அங்கர்களுக்கு சமம். சத்யவதியின் வார்த்தைகள் விரக்தியால் நிரம்பியிருந்தன. ஆனால் பீஷ்மர் கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு அசைக்க முடியாதது. அவர் தனது பிரம்மச்சரிய சபதத்தை ஒதுக்கி வைக்கவும் ஒரு மனைவியை அழைத்து செல்லவும் அவர்களின் குடும்ப வரிசையை தொடர் குழந்தைகளை பெறவும் கேட்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவரது வார்த்தைகளின் இடையையும் அவர் அறிந்திருந்தார். ஏனெனில் ஒருவரின் மூதாதையர்களிடம் ஒருவரின் கடமைகளை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொண்டாதீங்கள். என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று பீஷ்மர் தனது குரலில் உறுதியான ஆனால் மென்மையான குரலில் கூறினார். ஆனால் எனது சபதம் எளிதில் ஒதுக்கி வைக்க முடியாத ஒன்று அல்ல என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சத்தியத்துக்கும் நல்லொழுக்கத்திற்கும் நான் சத்தியம் செய்துள்ளேன். அவர் தனது கண்களில் ஆழ்ந்த சோகத்துடன் சத்யவதியை பார்த்து நிறுத்தினார். நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் தனிப்பட்ட ஆசைகள் அல்லது நலங்களால் நான் திசை திருப்பப்பட முடியாது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். பீஷ்மரின் வார்த்தைகளை கேட்டவுடன் சத்யவதியின் முகம் கீழே விழுந்தது. ஒரு கணம் அவருடைய துக்கம் அவளை மீண்டும் ஒரு முறை மூழ்கடித்துவிடும் என்று தோன்றியது. ஆனால் பின்னர் அவள் பேசினார். அவளுடைய குரல் நிலையானது மற்றும் உறுதியானது. பீஷ்மரேர், உங்கள் சபதம் இலகுவாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய உண்டல்ல என்று எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் குடும்பத்தை பற்றி சிந்தியுங்கள். அவர்களின் பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்ல எங்களை சார்ந்திருக்கும் எங்கள் மூதாதையர்களை பற்றி சிந்தியுங்கள். எங்களால் அவர்களை வீழ்த்த முடியாது. பீஷ்மரின் மீது கண்களை மூடிக்கொண்டு அவள் நிறுத்தினாள். இந்த அவசர நிலையை கவனியுங்கள். பீஷ்மரே, எங்கள் வரிசைக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய கடமையை கவனியுங்கள். பீஷ்மர் சத்யவதியின் வார்த்தைகளை கேட்டார். அவரது வெளிப்பாடு படிக்க முடியாதது. அவள் சொல்வது சரிதான் என்று அவருக்கு தெரியும். அவர்களின் குடும்பத்தின் எதிர்காலம் அவர் ஒரு மனைவியை எடுத்து குழந்தைகளை பெறுவதை பொறுத்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் தனது பிரம்மச்சரிய சபதத்தை காட்டிக் கொடுக்க முடியாது என்பதையும் அறிந்திருந்தார். அது சரியான செயலாக தோன்றினாலும் சரிவாசர காலங்களில் நமது சத்திரிய பாரம்பரியம் என்ன கோருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன் என்று பீஷ்மர் இறுதியாக தனது குரலில் உறுதியாக கூறினார். நாம் அறிஞர்கள் மற்றும் துன்ப காலங்களில் அனுமதிக்கப்பட்ட நடைமுறையை நன்கு அறிந்தவர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும். நமது குடும்பத்திற்கு எது சிறந்தது என்பதை நாம் பரிசீலிக்க வேண்டும். பண்டை காலங்களில் யமாதக்தியின் மகன் ராமர் தனது தந்தையின் மரணத்தால் கோபமடைந்தார். அரைதையா மன்னரை தனது போர்க்கோடாரியால் கொன்றார். பின்னர் அவர் தனது வலிமையான மற்றும் விரைவான அம்புகளை பயன்படுத்தி உலகை வெல்ல புறப்பட்ட ஆகாமரின் செயல்களின் வேவாக பூமி சத்திரியர்கள் இல்லாமல் விடப்பட்டது. மேலும் சத்திரிய பெண்களின் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை பிராமணர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த மகன்கள் காமத்திலிருந்து அல்ல நல்லொழுக்கத்திலிருந்து பிறந்தனர். மேலும் அவர்கள் தங்கள் தாய்மார்களின் கணவர்களுக்கு சொந்தமானவர்கள். அவர் உயிருடன் இல்லாவிட்டாலும் கூடியது. பீஷ்மர் உத்தச்சியர் மற்றும் அவரது மனைவி மந்தா என்ற புத்திசாலிசி பற்றிய மற்றொரு பண்டைய கதையை நினைவு கூற வலியுறுத்தது. வானங்களின் பூசாரியும் உதத்திரின் இளைய
சகோதரருமான விரஸ்பதி அவரது இதயத்தில் ஆசையுடன் மந்தாவை அணுகினார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உத்தஜரின் குழந்தையுடன் கர்ப்பமாக இருப்பதாகவும் மற்றொருவருக்கு இடமில்லை என்றும் விளக்கி அவர் அவரை நிராகரித்தார். ஞானமுள்ளவராக இருந்த போதிலும் விரஸ்பதியால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் உறவை முழுமையாக்க முயன்றார். பிறக்காத குழந்தை விரஸ்பதியின் நோக்கங்களை அறிந்திருந்ததால் அவரிடம் இங்கு 2 பேருக்கு இடமில்லை, நான் அதை முதலில் ஆக்கிரமித்துள்ளேன் என்று கூறியது. குழந்தையின் வார்த்தைகளை விரஸ்பதி புறக்கணித்தார். அவர் தனது முன்னேற்றங்களை துறந்தார். இதன் விளைவாக பிறக்காத குழந்தையால் சபிக்கப்பட்டார். குருடனாக பிறந்த குருட்டு ரிஷி திர்கதமாஸ் வேதங்களைப் பற்றி மிகுந்த அறிவை கொண்டிருந்தார். இறுதியில் பிரதேசிகின்ற பிராமண கன்னிப்பெண்ணை மணந்தார். தவதமாவை அவர்களின் மூத்த மகனாக கொண்டு அவருடன் பல குழந்தைகளை பெற்றார். இருப்பினும் இந்த குழந்தைகள் பேராசை மற்றும் முட்டாதனத்தால் நுகரப்பட்ட தனது சொந்த மீறல்களை அறிந்த திர்கதமாஸ் சுரபியின் மகனிடமிருந்து அவர்களின் ஒழுங்கில் நடைமுறைகளை கற்றுக்கொண்டு அவற்றை மரியாதையுடன் பின்பற்றத் தொடங்கினார். இருப்பினும் இந்த மாற்றத்தை மற்ற முனிகள் நன்கு வரவேற்கவில்லை. அவர்கள் அவரை ஒரு பாவியாக கண்டனர். அவர்கள் அவரை நிராகரித்தனர். மேலும் அவரது மனைவி பிரதேசியும் கூட அவர் மீது அதிருப்தி அடைந்தன. கோபத்தால் நிரம்பிய குருட்டு ரிஷி தனது மனைவியிடமும் குழந்தைகளிடமும், என்னை சத்திரியர்களிடம் அழைத்துச் செல்லுங்கள், அப்போது நீங்கள் பணக்காரராக இருப்பீர்கள் என்று கூறினார். இருப்பினும் பிரதேசி தனது கணவரின் செயல்களால் பெறப்பட்ட செல்வத்தை அல்ல, உண்மையான மகிழ்ச்சியை விரும்புவதாக பதிலளித்தார். ஒவ்வொரு பெண்ணும் தனது வாழ்க்கைக்காக ஒரு கணவரை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மற்றொருவருடனான எந்தவொரு தொடர்பும் அவளை வீழ்த்தும் என்றும் திர்கதமாஸ் ஒரு விதியை வகுத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டு பிரதேசி கோபமடைந்தார். தங்கள் தந்தையை கங்கையில் எரியுமாறு தனது மகன்களுக்கு கட்டளையிட்டார். பொல்லாத தவதமாவும் அவரது சகோதரர்களும் திர்கதமாவை ஒரு படகில் கட்டி அவரை நீரோடையின் கருணையில் ஒப்படைத்தனர். பார்வையற்ற ரிஷி ஆற்றின் குறுக்கே நகர்ந்தபோது அவர் ராஜ்யத்தை அடையும் வரை பல பிரதேசங்களை கடந்து சென்றார். தஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. இந்த அமைதியின் மத்தியில் சக்தி வாய்ந்த போர்வீரரும் மன்னர் சாந்தனுவின் ஆலோசகருமான பீஷ்மர் தனது தாயா சத்யவதியுடன் அவரது அறைகளில் அமர்ந்தார். உரையாடல் பாரத வம்சத்தின் எதிர்காலத்தை நோக்கி திரும்பியது. இது ஒரு வாரிசை உருவாக்க ராஜாவின் இயலாமையால் அழிந்து கொண்டிருந்தது. பீஷ்மர் மிகுந்த கவலையுடன் பேசினார். எங்கள் வழியை நிலைநிறுத்த ஒரு வழியை நான் முன்வைக்கும் போது நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் மகனான ரிஷிதேவிரியாவின் மனைவிகளுக்கு குழந்தைகளை பெற ஒரு கற்றறிந்த பிராமணரை நாம் அழைக்க வேண்டும். சத்யவதியின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. அவள் மென்மையாக சிரித்தாள். அவளுடைய குரல் சற்று நடுங்கியது. தந்தை ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு படகை வைத்திருந்தார். ஒரு நாள் நான் அந்த படகை ஓட்டி சென்றபோது பெரிய ரிஷி பராசரர் அதில் ஏறினார். அவர் அவளுடன் உற்சாகம் அடைந்து என்னை மென்மையான வார்த்தைகளில் உரையாற்றினார். என் தந்தையின் சாபத்திற்கு அஞ்சி நான் விருதியில் அவரது வேண்டுகோளுக்கு அடிபணிந்தேன். சத்யவதியின் குரல் ஒரு கிசுகிசுவாக குறைந்தது. அவள் தொடர்ந்தாள். ஆனால் இதற்கு முன்பு என் உடலில் ஒரு கிளர்ச்சியூட்டும் நறுமணம் இருந்தது. ரிஷி பராசரர் அதை அகற்றி என் தற்போதைய வாசனையை எனக்கு கொடுத்தார். அந்த சந்திப்பிலிருந்து பிறந்த தனது மகன் வியாசரை பற்றி பேசும்போது சத்யவதியின் கண்கள் கண்ணீரால் பிரகாசித்தன. அவர் பெரிய துறவி சக்திகளை கொண்ட பெரிய ரிஷி துவைபயானா என்று அழைக்கப்படுகிறார். அவர் வேதங்களை 4 பகுதிகளாக பிரித்து பிற்பவர் அல்லது ஏற்பாட்டாளர் என்று அழைக்கப்படுகிறார். சத்யவதி தனது மகனை பஸ்தினாபுரத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று முன்மொழிந்த போது பீஷ்மரின் கண்கள் புரிதலில் விரிவடைந்தன. பெரிய ரிஷி அவர்கள் முன் தோன்றினார். அவரது இருண்ட நிறம் அவரது துறவி சக்திக்கு ஒரு சான்றாகும். அவர் தனது தாயை வணங்கி அவர்களின் குடும்ப பூசாரியிடமிருந்து வழிபாட்டு பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டார். சத்யவதி பின்னர்
அவரை நோக்கி, ஓ கற்றறிந்தவரே, மகன்கள் தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரிடமிருந்தும் பிறக்கிறார்கள். எனவே அவர்கள் இருவரின் பெற்றோருக்கும் பொதுவான சொத்து சத்யவதி தனது திட்டத்தை விளக்கிய போது வியாச கவனமாக கேட்டார். விசித்திரவிரியரின் மனைவிகளின் வம்சத்தின் புரட்சியை உறுதி செய்ய அவர் குழந்தைகளை பெற வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார். நல்லொழுக்கம் மற்றும் கடமையின் மீதான பக்தியால் அவரது கண்கள் பிரகாசிக்கின்றன. ரிஷி ஒப்புக்கொண்டார். 4 சகோதர குழந்தைகளுக்கு மிகவும் தகுதியற்ற முறையில் கொடுப்பேன் என்று அவர் கூறினார். இது உங்கள் விஷயத்தில் தவத்தின் கடுமையானதாக இருக்கும். கோசலாவின் இளவரசி சத்யவதியின் மருமகள் அவரது அறைகளுக்கு வரவழைக்கப்பட்டார். அங்கு அவர் வியாசரிடமிருந்து அறிவுறுத்தல்களை பெற்றார். ரிஷி அவர் தோன்றியதைப் போலவே திடீரென்று மறைந்துவிட்டார். அவரது புறப்பாட்டை கண்டவர்களிடையே பிரமிப்பு மற்றும் மரியாதையை விட்டு சென்றார். திஸ்திலபுரத்தின் மீது இரவு வந்தபோது தனது மாதவிடாய் முடிவடைந்த அமைதியான நேரத்தில் சத்யவதியின் மருமகள் இளவரசி அம்பிகா தனது மாமியாரால் தூங்கும் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் ஒரு ஆடம்பரமான படுக்கையில் அமர்ந்திருந்த போது சத்யவதி வரலாற்றின் போக்கை மாற்றும் வார்த்தைகளை பேசினார். கோசலாவின் இளவரசியர், உங்கள் கணவருக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார். அவர் இன்றிரவு உங்கள் குழந்தையாக உங்கள் கருப்பையில் நுழைவார். தூங்காமல் அவருக்காக காத்திருங்கள். அறையில் விளக்கு பிரகாசமாக இருந்து கொண்டிருந்த போது உண்மை பேசும் ரிஷி வியாச தனது இருண்ட முகத்துடன் செம்பு நிறம் எரியும் கண்கள் மற்றும் கடுமையான தாடியுடன் நுழைந்தார். அம்பிகா இந்த கம்பீரமான உருவத்திற்கு அஞ்சி கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டார். ஆனால் வியாச அவளை நன்கு அறிந்திருந்தார். மூத்த இளவரசி அம்பிகாவை பற்றி சத்யவதியிடம் தனது வாக்குறுதியை கொடுத்திருந்தார். இப்போது அதை நிறைவேற்ற அவர் அங்கு இருந்தார். அம்பிகா ஒரு திறமையான மகனை பெற்றெடுப்பாளா என்று வியாசரிடம் கேட்டபோது தனது மருமகள் மீது சத்யவதியின் தாய் வழி அக்கறை தெளிவாக தெரிந்தது. அந்த குழந்தை 10,000 யானைகளுக்கு சமமாக இருக்கும் என்று வியாச பதிலளித்தார். பெரும் கற்றல், புத்திசாலித்தனம் மற்றும் ஆற்றல் கொண்ட புகழ்பெற்ற அரசுமுனிவர். இருப்பினும் அவரது தாயின் தவறால் அவர் குருடனாக இருப்பார். குருடரான ஒருவர் எப்படி குருக்களுக்கு தகுதியான மன்னராக முடியும் என்று கேட்டபோது சத்யவதியின் வெளிப்பாடு கவலையாக மாறியது. குருக்களுக்கு மற்றொரு ராஜாவை வழங்குமாறு அவள் வியாசரிடம் கெஞ்சினார். ஆனால் ரிஷி விருமனே அப்படியே அரட்டும் என்று கோரினார். எனவே அம்பிகா ஒரு குருட்டு மகளை பெற்றெடுத்தார். காலம் கழிந்தது. சத்யவதி தனது மருமகளின் சம்மதத்தை பெற்ற பிறகு மீண்டும் ஒரு முறை வியாசாவை வரவழைத்தார். ரிஷி முன்பு போலவே தனது சகோதரர் அம்பலிகாவின் 2வது மனைவியை அணுகினார். அவரை பார்த்து அவர் பயந்து வெளியார். வியாச அவளிடம் கூறினார், என் கடுமையான முகத்தை கண்டு நீங்கள் பயந்து வெளியேறியதால் உங்கள் குழந்தை நிறத்தில் வெளிர் நிறமாக இருக்கும். அழகான முகமே உங்கள் குழந்தைக்கு பாண்டு வெளிர் நிறம் என்று பெயரிடப்படும். அம்பலிகாவில் அறையிலிருந்து வியாசர் புறப்பட்ட போது அவர் தனது தாயை சந்தித்தார். அவர் வரவிருக்கும் குழந்தையை பற்றி கேட்டார். குழந்தை வெளிர் நிறத்தில் இருக்கும் என்றும் பாண்டு என்ற பெயரில் அறியப்படும் என்றும் பேசி பதிலளித்தார். சத்யவதி மீண்டும் மற்றொரு குழந்தையை ரிஷியிடம் கெஞ்சினார். மேலும் அவர் அவளிடம் அப்படியே ஆகட்டும் என்று கோரினார். எனவே அம்பலிகா வெளிர் நிறத்துடன் ஒரு மகனை பெற்றெடுத்தார். சிறிது காலத்திற்கு பிறகு மூத்த இளவரசியான அம்பிகாவுக்கு மீண்டும் ஒரு மாத காலம் வந்தபோது அவள் மீண்டும் வியாசனை அணுகும்படி சத்யவதியால் வற்புறுத்தப்பட்டாள். இருப்பினும் அவரது கடுமையான முகத்தையும் வலுவான நாட்டத்தையும் நினைவு கூர்ந்து அவள் தானாகவே அவ்வாறு செய்ய மறுத்தாள். அதற்கு பதிலாக அவள் தனது சொந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பணிப்பெண்ணை ரிஷிக்கு சிகிச்சை அளிக்க அனுப்பினாள். வேலைக்காரி எழுந்து வியாசனை மரியாதையுடன் வணங்கினார். அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் அருகில் அமர்ந்தார். ஒரு பரபரப்பான ராஜ்யத்தின் மத்தியில் மன்னர் தனமேரியா ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் நின்ற வைசம்பாயனா மீது அவரது கண்கள் நிலைத்திருந்தன. பல தலைமுறைகளாக கடந்து வந்த ஒரு கதையால் ராஜாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. மேலும் அவர் நீதியின் கடவுளான தாமத்தின் கதையை விவரிக்க வைசம்பாயனரிடம் கேட்டார். வைசம்பாயனர் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். அவர் பேசத் தொடங்கியதும் அவரது கண்கள் தூரத்தை பார்த்தன. தனது கடமைகளுக்கு
அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் உண்மை மற்றும் துறவரம் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு புகழ்பெற்ற மாண்டவியா என்ற பிராமண துறவி அங்கு வாழ்ந்தார். பல ஆண்டுகளாக மாண்டவியா தனது ஆசிரமத்தின் நுழைவாயிலில் அமர்ந்திருந்தார். பிரபஞ்சத்துடன் ஆழமான தியானத்தில் இருப்பதைப் போல மோனத்தின் சபதத்தை கடைபிடிப்பதில் கைகளை உயர்த்தினார். வைசமாயனனின் வார்த்தைகள் ஒரு தெளிவான படத்தை வரைந்தபோது அந்த காட்சி மன்னர் தினமேரியரின் மனதிற்கு முன்னால் வெளிப்பட்டது. அமைதியான மாண்டவியரின் உருவம் ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தது. அவரது கண்கள் சிந்தனையில் மூடப்பட்டன. ஆனால் திடீரென்று கொள்ளையர்களின் ஒரு குழுவின் வருகையால் அமைதி சிதைந்தது. அவர்களின் அடிச்சுவடுகள் கொள்ளையின் எடையால் கனமாக இருந்தன. அவர்கள் புனித இடத்தின் மத்தியில் தங்கள் கொள்ளைகளை மறைத்து ஆசிரமத்திற்குள் தஞ்சம் புகுந்தனர். ராஜாவில் அதிகாரிகள் திருடர்களின் குதிகால் மீது சூடாக இருந்தனர். விரைவில் அவர்களையும் அவர்களின் கொள்ளையையும் புகலிடத்திற்குள் மறைத்து வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். அவர்களை சுற்றியுள்ள சலசலப்பாக அசையாமல் மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருந்த மாண்டவியா மீது அவர்களின் சந்தேகம் விழுந்தது. அதிகாரிகள் துறவியையும் திருடர்களையும் பிடித்து ராஜாவின் முன் கொண்டு வந்தனர். உண்மையை அறியாத மன்னர் மாண்டவியாவுக்கு அவரது கூட்டாளிகள் என்று கூறப்படுபவர்களுடன் சேர்ந்து மரண தண்டனை விதித்தார். அதிகாரிகள் அறியாமையில் செயல்பட்டு மரியாதைக்குரிய ரிஷியை ஒரு கழுமரத்தில் கட்டி தண்டனையை நிறைவேற்றினர். ஆனால் கூர்மையான ஈட்டியால் துளைக்கப்பட்ட போதிலும் மாண்டவியாவின் உடல் மரணத்திற்கு அடிபணிய மறுத்தது. அவரது துறவி சக்தி அவரது உயிரை காப்பாற்றியது. மேலும் அவர் நீண்ட காலத்திற்கு கழுமரத்தில் தொங்கவிடப்பட்டார். இரவு அந்த ஆசிரமத்தின் மீது இறங்கியதும் பறவைகள் வடிவில் ஞானிகளின் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு பறந்து சென்றது. மாண்டவியாவை பார்த்த அவர்கள் கழுமரத்தில் அமர்ந்திருந்த போதிலும் இன்னும் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்தனர். முனிவர்கள் துக்கத்தில் மூழ்கி மாண்டவியரிடம், மரியாதைக்குரிய பிராமணனே, இந்த துன்பத்திற்கு வழிவகுத்த என்ன பாவம் நீ செய்தாய்? நீ ஏன் இத்தகைய சித்திரவதையை சகித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டனர். மாண்டவியரின் கண்கள் மூடப்பட்டிருந்தன. ஆனால் அவரது குரல் பலவீனமான ஆனால் உறுதியான பதிலளித்தது. நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் சத்தியத்துடனும் பக்தியுடனும் வாழ்ந்தேன். எனது மௌனம் குற்ற உணர்வின் மனமாறாக நீதியில் பாதையில் எனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்று. முனிவர்கள் கவனமாக கேட்டனர். மாண்டவியரின் அவலநிலைக்கு அவர்களின் இதயங்கள் இரக்கம் காட்டிலவை சம்பாயனர். கதையை விவரிப்பதை முடித்தவுடன் மன்னர் ஜான் தொலைவில் உள்ள ஒரு நிலத்தில் சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை சிவப்பு மற்றும் தள்ள நிறங்களால் வரைந்த இடத்தில் மாண்டவியா என்ற முனிவர் வாழ்ந்தார். அவர் முனிகளிடையே ஒரு புலியாக இருந்தார். அவரது ஞானம் மற்றும் துறவி செல்வத்திற்காக மதிக்கப்பட்டார். ஒரு நாள் காட்டில் அலைந்து திரிந்தபோது ஒரு சூடான விவாதத்தில் ஈடுபட்டிருந்த முனிவர்களின் குழுவை அவர் சந்தித்த மாண்டவியா அவர்களின் உரையாடலுக்கு ஈர்க்கப்பட்டு அவர்களுடன் சேர்ந்து பல்வேறு விஷயங்களில் தனது நுண்ணறிவுகளையும் கண்ணோட்டங்களையும் பகிர்ந்து கொண்டார். இருப்பினும் விவாதம் முன்னேறும் போது மாண்டவியாவில் தொனி கடுமையாக மாறியது. மேலும் அவர் தன்னை சுற்றியுள்ள உலகம் மீது தனது அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்கினார். முனிவர்கள் அவரது கோபத்தை உணர்ந்து அவரது கோபத்திற்கு யார் காரணம் என்று கேட்டன. மாண்டவியா அவர்களை துளைத்த கண்களால் பார்த்து, நான் எனக்கு எதிராக புண்படுத்தியவன், இது போன்ற ஒரு விஷயத்தில் வேறு யார் குற்றவாளி என்று அறிவித்தார். அவரது வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இது முனிவர்களை திகைக்க வைத்தது. மாண்டவியருக்கு தெரியாமல் அவரது ஆத்திரம் கவனிக்கப்படாமல் போகவில்லை. ஒழுங்கை பராமரிப்பதற்கும் நீதியை வழங்குவதற்கும் பணிக்கப்பட்ட நீதி அதிகாரிகள் அவரை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் மாண்டவியாவை நெருங்கிய போது முனிவரின் இருப்பை பற்றி அவர்கள் தங்கள் மன்னருக்கு தெரிவித்தனர். மன்னர் எந்த ஒரு தவறான செயலையும் சரி செய்ய ஆர்வமாக இருந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்தார். வந்தவுடன் மாண்டவியா ஒரு கழுமரத்தில் ஒட்டப்பட்டிருப்பதைக் கண்டார். அவரது உடல் ஒரு கூர்மையான பொருளால் துளைக்கப்பட்டது. முனிவரை நெருங்கும் போது ராஜாவின் இதய மருத்தத்தால் வீங்கியது. ஐயோ, சிறந்த முனிவர்களே, நான் அறியாமையினால் உங்களை துன்புறுத்தியுள்ளேன். அதற்காக என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் மீது நீங்கள் கோபப்படாமல் இருப்பது நல்லது என்று மன்னர் கூறினார். காலை வெயிலில் மூடுபனி போல கோபமடைந்த
அவரது கோபம் மன்னரின் வார்த்தைகளால் தணிந்தது. மன்னர் பின்னர் மாண்டவியின் உடலிலிருந்து கழுதையை அகற்ற முயன்றார். ஆனால் அது தோல்வி அடைந்தது. முனிவரின் உடலுக்கு வெளியே